ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளிலும் கூட நீதிமானாக மாறும் நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தை படிக்கிறோம். இது 28வதுல 28வது நாளாக இருக்கிறது. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கணும். ஒருவனும் தொடராது இருந்துங்கிறப்ப, தொடர்ந்துன்னா அவனை யாரும் ஃபாலோ பண்ண கிடையாது, ஆனால் அவனே பயந்துட்டான். பார்த்து அவனே பயந்துட்டு தான் ஓடிட்டே இருக்கிறான். அப்போ பயம் துன்மார்க்கம் இருக்கும். ஆனால் நீதிமான் பார்த்து சிங்கத்தை போல நிமிர்ந்து இருக்கிறாங்க, சிங்கத்தை போல அவங்க தைரியமா இருக்கிறாங்க. எதை கண்டாலும் பயப்பட கிடையாது, அவங்க பயப்பட கிடையாது. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அநேகர் ஓடிட்டு இருக்காங்க. சிலர் இப்போ என்னதுங்க, நான் தைரியசாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, தைரியசாலின்னு சொல்லிட்டு நான் சுடுகாட்டுக்கு போவேன்னு சொன்னார். சுடுகாட்டுக்கு போய் நான் தைரியமாக வருவேன்னு சொன்னேன். சொல்லி போயிட்டான். போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்புற பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல இறந்துட்டான். ஏன்னு கேட்டோம்னா அவன் என்ன சட்டை போட்டிருந்தான், ஆணி பார்த்துட்டு கிழிஞ்சிருது. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு பிசாசு தான் பிடிச்சிருது அப்படின்னு பயந்துட்டான். ஏன்னா எதுவுமே அங்கே ஒன்றுமே கிடையாது, பிசாசு கிடையாது, எதுவும் கிடையாது. அவனே பார்த்து பயந்தான். ஏன்னா துன்மார்க்கர்கள் என்ன எது கண்டாலும் பயமா இருக்கும். ஆனால் தைரியமா இருக்கிற என்ன பண்ணுவான், சிங்கத்தை போல அவன் நீதிமானா இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டியதா இருக்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கினுடைய ஜெபமும் அருவப்பானது இருக்கிறான். வேதத்திலிருந்து அதிசயத்தை காணாம வேதம் படிக்காதவன் அவன் ஜெபம் பண்ண எப்படி கேட்க முடியும்? கேட்காது. ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்த போதும். நீங்க உண்மையா உத்தமமா இருந்து கேட்டு பாருங்க, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவா இருக்கலாம். அது நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவராக இருக்கிறார். எப்போதும் தள்ள மாட்டாரு. அவருக்கு தேவையான சகல உதவிகளும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும், துன்மார்க்கர்கள் எழும்பும் போதோ மனுஷர்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள். நீதிமான்கள் சந்தோஷமா இருந்தா போதும், தேசம் முழுவதும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நீதிமான்கள் என்ன பண்றாங்க, சந்தோஷமா எப்பவுமே இருப்பாப்ல. அவங்க மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவங்க நீதிமானம் இருக்கிறாப்ல. அப்ப நம்ம நீதிமானம் இருந்தோன்னா மக்களும் சந்தோஷமா இருக்கும், நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த துன்மார்கள் பெருகினா, இவங்க துன்மார்கள் எழுப்புனாங்கன்னா அந்த தேசம் முழுவதுமே என்ன பண்ணுங்க, துன்பத்தை அனுபவிக்கணும். துன்மார்க்க ஆளுகிறப்ப தேசம் நல்லா சந்தோஷமா இருக்குன்னா ஆளுகை சரியில்லாமல் இருக்கும். ஆளுகை சரியில்லாமல் இருக்கனால தேசம் சந்தோஷம் இல்லாமல் சீர்கட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியா இருக்குது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்வாதிகளுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க உண்மை கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள் அநேகத்துக்கு அதிபதியாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். நம்ம கொடுத்த வேலையில கொஞ்சமா இருந்தாலும் சரி, சின்ன வேலையா இருந்தாலும் உண்மையா இருந்து பாருங்க, உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஒருத்தர் போறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன வேலையில போய் சேர்ந்தார், பார்த்தீங்கன்னா அவரை மேனேஜரை மாத்துறாங்களா. ஏன்னா அவர் உண்மை இருந்தார். உண்மையா உத்தமமான நிலை இருந்தாலும் அவங்க மேனேஜர் இருந்தார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் ஓனர் இருந்துட்டாங்க, வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வேலை செஞ்சிருக்க அந்த இடத்தையும் கொடுத்து போட்டு அந்த பிஸ்னஸை கொடுத்து போட்டு வெளிநாடு போனாராம். ஏன்னா அவர் உண்மையா இருந்துங்காட்டி தான். அப்ப தேவன் நண்பருங்க, உண்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவன் நீதிமான்கள் எப்பொழுதும் உண்மையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கிடைக்கிற மனுஷனுக்கு தோழன் சொல்றார். தன் தகப்பனையும் தாயையும் இவங்க கொள்ளையிடுவாங்களே, தகப்பன் தாயும் நல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவாப்புல. கொஞ்சம் வயசான உடனே சொத்தை ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, போயிட்டு அவங்கள தடுத்து விட்டுருக்காங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் அப்படியே விட்டுறாங்க. நல்லா இருக்கப்ப பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா அவ்வளோதான் விட்டுறாங்க. இந்த நிலைவில் பண்ணுவோம். இது என்னங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்கன்றப்ப. அப்போ நம்ம ஒன்றுங்களா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னா நீதிமான மாறணும், தன் தகப்பன் தாயும் கனப்பட வேண்டியதாக இருக்குது. துன்மார்க்கள் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். துன்மார்க்கள் எழுதுறப்ப மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அப்போ துன்மார்க்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா பார்த்து துன்மார்க்கம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் இருக்கிற ஓடி போய் ஒளிஞ்சு பார்க்கல. ஐயோ இவன் குடிகாரம் வரான், இவன் துன்மார்க்கமா இருக்கா, இவன் நம்மளை ஏதாச்சும் அடிச்சு கூட பண்ணுவான்னு ஒளிஞ்சுவாங்க. ஆனால் நீதிமான் வர பண்ணுவாங்க, எல்லாம் வரவேற்பாங்க. இப்போ நீதிமானை பார்த்து எல்லாம் பயப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அவன் நன்மை செய்யறதுக்காக வருவான். ஆனால் துன்மார்க்க வர பண்ணுங்க, தீமையான காரியங்களை வரும். ஒரு தெருவில் போனோன்னா துன்மார்க்கம் வந்தானே அவன் எவ்வளோ கலாட்டு பண்ணுவான், தகராறு பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒண்ணுங்க, நீதிமான மாறணும், நீதிமான பார்த்து உங்களை எல்லாருமே வரவேற்பார்கள். அப்போ நம்ம ஒண்ணுங்க, இந்த நீதிமொழியை கேட்டு நீதிமானாக மாறி தேசத்தை சுதந்திரிக் கொள்ளும்படியாக, தேசம் களி கூறும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.